இந்த தேர்தலில் இஸ்லாமியருடைய வாக்கு வேணாம், கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வேண்டாம், ஹிந்துவில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வேண்டாம், வெறுமனே பார்ப்பனர்களுடைய வாக்கு மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாடலாகவே பாடி தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் நமது மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். இப்படி ஒருத்தன் தமிழ்நாட்டுக்குள்ள பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய வாக்கு வேண்டாம், பார்ப்பனருடைய வாக்கு மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கும் போட்டுக்கிட்டு அவன் தைரியமாக தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு வரானாக்கா அவனை செருப்பை கழட்டி அடிக்கணுமா வேண்டாமா? அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம செய்ய போகிறோம். சீமான் நேற்று பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாப்புல, நாமளும் வீடியோவை ஆரம்பிச்சிட்டோம். நேற்று பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது சென்னையில் உள்ள ஒரு வரசக்தி விநாயகர் கோயில் அப்படிங்கிற கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள பாப்பான்ற 2 டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் திருத்தணியில் உள்ள சுப்பிராமணிய கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள பாப்பான்கள்ட்ட 2 டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அருகாமையில் உள்ள வாணியம்பாடி அப்புறம் வேலூர் இதை ஒட்டிய பகுதிகளில் இப்படியே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் மரியாதைக்குரிய பார்ப்பன அடிமையாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அப்போ நேற்று நம்ம கேட்டிருந்தோம், நேற்று போட்ட வீடியோவில் எப்பா நீ வரசக்தி விநாயகர், பிள்ளையார் கோயில், அப்புறம் சுப்பிராமணிய கோயில் இங்கெல்லாம் போயிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்க, இங்கே போயிட்டு நீ ஒரு அர்ச்சனை போட்டு ஆரம்பிச்சிருக்கிய, ஏன் உங்கள் குலதெய்வங்கள் அனுப்பி அர்ச்சனை போட மாட்டியா? அல்லது தமிழர்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய, தமிழ் மக்களாக வாழ்ந்து இறந்து போன கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லை மாடனாக இருக்கட்டும், ஐயனாக இருக்கட்டும், வீரனாராக இருக்கட்டும், அல்லது சுடலை மாடனாக இருக்கட்டும், அல்லது லாட முனீஸ்வரனாக இருக்கட்டும், அல்லது நொண்டி வீரனாக இருக்கட்டும், முத்தாளமாரனாக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட கடவுள்கள் இங்கே இருக்கு. அங்கே உள்ள அர்ச்சகர்லாம் பார்ப்பன அர்ச்சகர் கிடையாது, நீ அங்கே போய் தாராளமாக அர்ச்சனை பண்ணி ஆரம்பிச்சிருக்கலாமே. அது இல்லைனாக்கா உன்னுடைய தமிழ் முன்னோர்கள் நீ சொல்லிக் கொடுக்குற அந்த புள்ளுக்கட்டு மீசியாக இருக்கட்டும், ஆயத்தனாராக இருக்கட்டும், அல்லது மறைமலை அடிகளாக இருக்கட்டும், அல்லது ஏன் பிரபாகரன் அவர் இருக்காரு அங்கேயாவது நீ போய் பண்ணியிருக்கலாமப்பா, ஒரு அர்ச்சனையை போட்டிருக்கலாம், அல்லது அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு கிளம்பிருக்கலாமே, ஏன் போகலை அப்படிங்கிறத நம்ம வழக்கமத்தால் கொண்டு நேற்று அடித்து கேட்டோம். அதோட சேர்த்து நேற்று மாலை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாடல் ஒன்று, ஒரு முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு பாடலோடு தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறான் இந்த பாலியல் பொறுக்கி சீமானு. அந்த பாடல் என்னங்கிறத இப்போ நீங்கள் பாருங்க. வேளோடு வாடா என் முப்பாட்ட முருகா, தருவாய் வருவாய் முருகா, இப்போ பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சுப்பிராமணிய கோயிலுக்கு போயிட்டு அங்கே முருகனுடைய பாடலை பாடி தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன்னா, அப்போ இஸ்லாமிய கிறிஸ்தவருடைய வாக்கு உனக்கு வேண்டாமா? நீ எப்படி பிள்ளையார் கோயிலுக்கு சுப்பிரமணிய கோயிலுக்கு போனியோ அதே மாதிரி அந்த தேர்தல் வரைவறிக்கையை கொண்டு போய் ஒரு இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலங்களில் வச்சுக்கிட்டு அதையும் நீ உன்னுடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்திட்டு, அல்லது அங்கேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டு, அதே மாதிரி கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போய் அங்கேயும் உன்னுடைய வரைவறிக்கையை கொடுத்துட்டு அதையும் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதையும் பப்ளிஷ் பண்ணிட்டுனாக்கா, நீ பாடும்பொழுது முருகன் பாட்டோட சேர்ந்து இறைவனிடம் கையேந்துங்கள் பாட்டையும் பாடி அப்படியே ஒரு கிறிஸ்தவ பாடலையும் பாடி ஆரம்பிச்சு வச்சுச்சுன்னா, சரி ஓகே, எல்லா மதங்களுக்குமான தலைவர் நான், அல்லது எல்லா மதங்களுக்குமான பாதுகாவலர் நான், இந்த எல்லா மதத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே நிற்பனை தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் உள்ள மக்களுக்கான பாதுகாவலரோ அல்லது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டுமே நான் போய் நிற்பேன்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஓகே கிறிஸ்தவ இஸ்லாமிய இந்துக்களுடைய எல்லா மக்களுக்குமான ஒரு நபர் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்படி இல்லாமல் முருகன் கோயிலுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு முருகன் பாட்டு மட்டும் பாடிட்டு தான் நான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்னாக்கா, இது ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியுடைய பாதுகாவலர்னு சொல்லாமல் வேற என்ன உன்னை சமூக நீதி பாதுகாவலர்னு சொல்லுவாங்களா? இந்த வேலையை யார் செய்வா? அதுலேயும் கோயிலில் பாருங்கள், இப்போ கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் மட்டுமல்ல, இவன் கோயிலுக்கு போகிறான், ஹிந்துக்களுக்கு பாதுகாவலர்னு லைன் எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தாலும் கூட ஹிந்துக்களுக்கான கோவிலில் எந்த கோயிலுக்கு போகிறான்? ஆரிய பார்ப்பனிய வயப்பட்ட சித்தி விநாயகர் கோவிலுக்கும் அதே மாதிரி சுப்பிராமணிய கோயிலுக்கும் பிராமணிய வயப்பட்ட இந்த 2 கோயிலுக்கும் போகிறானாக்கா, அப்போ பார்ப்பனர்களுடைய வாக்குகள் மட்டும் எனக்கு போதும். அதாவது அந்த பிராமண கடப்பாறை கொண்டு வருவோன்னு சொன்னால அந்த பிராமண கடப்பாறையினுடைய கோயில்கள் தான் இந்த கோயில்கள். அப்போ பிராமண கடப்பாறை அல்லாத தமிழ் கடப்பாறைன்னு சொல்லியிருந்தேனாக்கா, தமிழ் கடப்பாறைங்கிறது ஊரில் உள்ள கோயில்கள் நம்ம வச்சுக்கலாம். அதான் அந்த சொன்ன லிஸ்ட்டு பண்ண இல்லைங்களா, ஊரில் உள்ள குலதெய்வ கோயில்கள் சிறுதெய்வ கோயில்கள்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்கள்லாம் தமிழ் கடப்பாறை கோயில்கள், இதிலெல்லாம் பிராமண கடப்பாறை கோயில்கள்.
அப்போ பிராமண கடப்பாறை உள்ள கோயிலுக்கு போகிறேன்னாக்கா இப்போ பிராமணர்களுடைய, அதாவது பார்ப்பனர்களுடைய வாக்கு மட்டும் எனக்கு போதும், அவங்களுடைய கடைக்கண் கட்டால், அவங்களுக்கு கடைக்கண் பட்டால் போதும், நான் அவங்களுடைய காலை நக்கிய கடைசி வரைக்கும் படிச்சுப்பேனே தவிர எனக்கு தமிழ் கடைப்பாறைகளோ தமிழர்களுடைய வாக்குகளோ, குறிப்பாக பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வாக்கு எனக்கு தேவையில்லை, இந்த பார்ப்பனர்கள்னு சொல்லக்கூடிய இந்த பாப்பான்களுடைய வாக்குகளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பனிய வயப்பட்ட அந்த கோயிலுக்கு போயிருக்கான். இப்போ இதை போட்டோன்னே இந்த ஜாம்பிஸ் இருக்கானுங்க பாருங்க, முன்னாள் ஜாம்பிஸ், நாம் தமிழர் கட்சி ஜாம்பிஸ், அந்த ஜாம்பிஸ்லாம் நம்மளை கடிக்க வருவானுங்க. பெரிய ஏதோ மூளையிலேருந்து தோண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கிடுக்குப்படி கேள்வியை கேட்பானுங்க. எங்கள் அண்ணன் முருகன் கோயிலுக்கு போயிட்டாரு, உங்கள் அண்ணன் முருகன் கோயிலுக்கு போகல, உங்கள் அண்ணன் முருகன் சுப்பிராமணிய கோயில், சரி ஓகே இந்த கோயிலுக்கு போயிட்டாரு அந்த கோயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறிய. ஏன் ஸ்டாலின் அவர்கள் கோவிலுக்கு போகலையா, அங்கே போய் அவங்க துண்ணூறு வச்சு விடலையா? இதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் கோயிலுக்கு போனது இல்லையா, அவருக்கு பரிவட்டம் கட்டினது இல்லையா, அவர் துண்ணூறு பூசினதை வாங்கிக்கிட்டது இல்லையா? அப்போ மற்ற இந்த திமுக கூட்டணி கட்சிகளில் உள்ள தலைவர்கள் எல்லாம் போனது இல்லையா? இவங்க போனால் மட்டும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிற. எங்கள் அண்ணன் ஒரு கோயிலுக்கு போயிட்டாரு, அங்கே போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டாரு, அங்கே போய் ஒரு துண்ணூறு வச்சுக்கிட்டாரு, அந்த கோவிலில் மலையேறினாரு, வேலை தூக்குனாரு அப்படிங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் இவ்வளோ கேள்வி கேட்பியா? ரைட், வாஸ்தவமான கேள்வி. இந்த கேள்வி கேட்டதுக்கு உண்மையிலேயே அந்த ஜாம்பிஸ்களுக்கு பாராட்டுகள். கொஞ்சமாக அந்த 6ஆம் அறிவுங்கிறது கொஞ்சம் எட்டி பார்க்குது, அப்படியே லபக்குன்னு பிடிச்சி பைக்குள்ள போட்டுக்கு எப்பயாவது ஒன்று யூஸ் ஆகும். அப்போ இப்படி கேள்வி கேட்குறேன்னு அவங்க அந்த இந்து கோயில்களுக்கு மட்டும் போக மாட்டாங்க, அந்த இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த கோயிலுக்கு அழைப்பு விடுக்கும் பொழுதோ அல்லது அதன் வழியாக செல்லும் பொழுதோ அந்த கோயிலுக்கு போவாங்க. அதே மாதிரி இஸ்லாம் மதத்தை கடைபிடிக்கிற அந்த குருமார்கள், இஸ்லாம் மதத்தை கடைபிடிக்கிற அந்த மக்கள் அவங்களுடைய பண்டிகைகளுக்கு நோன்பு கஞ்சி குடிக்க கூப்பிட்றாங்கனாக்கா அதற்கும் ஸ்டாலின் அவர்கள் போவார், அதற்கும் திருமாவளவன் அவர்கள் போவார். அப்போ ஒரு தேவாலயத்தில் நடக்கிற பண்டிகைக்கு தேவாலயத்தில் உள்ள அந்த கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுற மக்கள் அவங்க நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, அதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் போவார், அதற்கும் நான் திருமாவளவனும் போவார். கோயிலுக்கு மட்டும் போய்கிட்டு நோன்பு கஞ்சி குடிக்கவோ அல்லது இஸ்லாமிய மக்களுடைய பண்டிகைகளுக்கோ போகாமல், அல்லது பாதிரியார் அல்லது இவங்க கிறிஸ்தவ மக்களுடைய பண்டிகைகளுக்கோ போகாமல் இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு வெறுமனே இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தில் உள்ள பார்ப்பனிய வயப்பட்ட கோயில்களுக்கு மட்டும் போய்கிட்டு அந்த கோயில்களில் மட்டுமே போய் நின்று வேலையும் துண்டையும் கட்டிட்டு நின்றுக்கிட்டு வர்றதுக்கான நபர்களாக ஸ்டாலின் அவர்களோ திருமாவளவர்களோ கிடையாது. அவங்க எல்லா மதத்தினுடைய கோயில்களுக்கும் போவாங்க, எல்லாருடைய நிகழ்ச்சிகளுக்கும் போவாங்க. ஏன்னா சீமான் எடுத்துக்கங்க, சீமான் இந்த பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், இந்த கோயில்களுக்கு மட்டும்தான் போவானே தவிர அவன் ஒருபோதும் இஸ்லாமிய மதங்கள் கடைபிடிக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அவன் போய் கஞ்சி குடிச்சதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நோன்பு கஞ்சி குடித்ததை சீமான் நோன்பு கஞ்சி குடிச்சது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அல்லது கிறிஸ்தவ மக்கள் பண்டிகைகளுக்கு கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகைகளுக்கு என்னையாவது அவன் போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ இது யார் செய்வான்னாக்கா பிஜேபிக்காரன் கூட செய்ய மாட்டான். தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரன் கூட, பிஜேபியில் உள்ள சில இஸ்லாமிய பெயர்தாங்கிகள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த பிஜேபியில் உள்ள தலைவர்களை தொப்பி போட்டு நோன்பு கஞ்சி குடிக்க எங்கே கூட்டு போடுவாங்க. நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்களும் வெக்கம் இல்லாமல் வீடியோ போடுவாங்க, ஃபோட்டோ போடுவாங்க, பதிவுகள் போடுவாங்க. அதே மாதிரி இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கங்க, அந்த பக்கம் கன்னியாகுமரி, அந்த பக்கம் எலெக்ஷன் நடக்கும்போது தூத்துக்குடி கன்னியாகுமரி பக்கம் வெக்கமே இல்லாமல் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போய் அங்கே உள்ள பாதிரியார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு வருவார், ஓட்டு கேட்கறதுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவார். பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே இஸ்லாமிய கிறிஸ்தவ வெறுப்பை பேசுகிற பிஜேபியை உள்ள எலெக்ஷன் நடக்கும் பொழுது தேவாலயங்களுக்கும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கும் போய் அவங்க ஓட்டு கேட்க போவாங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட மதகுருமார்கள்ட்ட பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் ஒருபோதும் இஸ்லாமிய கோயில்களுக்கோ அல்லது கிறிஸ்தவ கோயில்களுக்கோ போகவே மாட்டாங்க. அப்போ சீமான் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் இந்து முன்னணி எப்படி, ஆர்எஸ்எஸ் எப்படி ஹிந்து கோயில்களுக்கு மட்டும் போயிட்டு இஸ்லாமிய கிறிஸ்தவ கோயில்களுக்கு போகிறது இல்லையோ, அதே மாதிரி தான் சீமான் அவர்களும் இந்து கோயில் மட்டும்தான் போவான், இஸ்லாமிய கிறிஸ்தவ கோயிலுக்கு போகவே மாட்டான், அந்த நிகழ்வுகளுக்கும் போக மாட்டான். அப்போ இவனை நம்ம ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, பார்ப்பன கைக்கூலின்னு சொல்லாமல் சமூக நீதி போராளின்னு சொல்லணுமா? ஏன் முருகன் கோவில் அப்புறம் முருகன் பாடல் அப்படின்னாக்கா முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ தமிழ் கடவுளாக இருக்கும் பட்சத்தில் அந்த கடவுளுக்கு எப்படி சமஸ்கிருதத்தில் ஓதுவாங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் கொஷின் இது. தமிழ் கடவுள் முருகன்னாக்கா எப்படி சமஸ்கிருதத்தில் ஓதுவாங்க? இப்போ தமிழ் கடவுள் முருகன்னாக்கா அவர் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும். என்னைக்காவது இதை முன்னெடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம், போராட்டம், கருத்தரங்கள் போட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாங்க எல்லா முருகன் கோயிலையும் சுப்பிராமணிய கோயில்னு இருந்தாக்கா அந்த முருகன் கோயில்னு மாற்ற சொல்லணும். முருகன்னா அழகுன்னு அர்த்தம், அவர் ரொம்ப அழகாக இருப்பார், அவர் ஒரு வேலூர் உள்ள தலைவனு, அவர் தமிழ் கடவுள் முருகனு, அதனால் எந்த முருகன் கோவில்லையும் சமஸ்கிருதத்தில் இனி அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பரதேசி நாய் என்னைக்காவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அது ஒரு மூமெண்ட்டாக மாற்றிருப்பானா? மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு என்னைக்காவது ஏற்படுத்தியிருப்பானா? இவன் போகிற கோயிலே சமஸ்கிருதத்திலாங்க மந்திரம் ஓதுறாங்க. இப்போ இந்த திருத்தணி கோயிலுக்கு போயிருக்கானே, அங்கே சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஒதுக்கியிருக்காங்க.
அப்போ அங்கே போய் நின்றுங்க, நான் வந்திருக்கேன் நாம் தமிழர் கட்சி, நான் தமிழனுடைய பாதுகாவலில் நான் தான், தமிழே நான் தான் கண்டுபிடிச்சது, தமிழை நான் தான் இங்கே பாதுகாத்துட்டு வர்றேன், நான் வர்றேன். அதை எப்படி நீங்கள் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுவீங்க? ஒழுங்குமுறையாக தமிழில் மந்திரம் ஓதுங்க. அவர் தமிழ் கடவுள், ஒரு முருகன் எங்கால, அவருக்கு எப்படி நீங்கள் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுவீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டானா உள்ள. அல்லது தமிழ் கோயில்களெல்லாம் சமஸ்கிருத மந்திரங்களையும் ஓதக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது அவனுடைய இந்த தேர்தல் வரைவு அறிக்கையில் ஏதாவது சேர்த்திருக்கான அதை? அல்லது சமஸ்கிருத மந்திரங்கள் ஓதினால் நான் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு ஏதாவது இந்த தேர்தல் வரவேற்கையில் சேர்த்துருக்கானா? சரி, இவ்வளவு பேசுகிறானே, இவன் ஒரு முருகன் சிலையை வீட்டு வாசலில் வச்சுருக்கான். அந்த முருகன் சிலை எப்படின்னாக்கா, நீங்கள் கும்பிட்ற முருகன் வந்து அந்த முருகன் இல்லை, இதுதான் ஒரிஜினல் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கருகருன்னு மீசையை போட்டு நல்லா முண்டாசெல்லாம் கட்டி கொஞ்சம் ஆள் ஃபிட்னஸாக பாடி ஜிம் பாடி மாதிரி வச்சுட்டு வேட்டிக்கிட்டுலாம் கட்டி ஒரு மாதிரி பார்க்குறது நம்ம ஆள் மாதிரி இருப்பாங்கன்னு வைங்களேன். அந்த சிலை தான் வாசலில் வச்சுருப்பாங்க, வீட்டு வாசலில். இதுதான் உண்மையான முருகன் சிலை, முருகன் இப்படித்தான் இருப்பார், இதுதான் நாம் கும்பிட வேண்டிய முருகன் வச்சுருப்பான். அவங்களுடைய போஸ்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோ தான் வரும், முருகனுடைய அந்த அவன் வீட்டில் வச்சுருக்க அந்த முருகன் ஃபோட்டோ தான் வரும். உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அது. ஆனால் அது மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற எண்ணத்தில் நீ செஞ்சின்னாக்கா, உன் வீட்டுக்குள்ளே முருகனை வழிபடுற ஃபோட்டோ வச்சுருக்கில்ல, உன்னுடைய பூஜை அறைக்குள்ளே வச்சுருக்கில்ல, சிவன் ஃபோட்டோவோ பிள்ளையார் ஃபோட்டோவோ முருகன் ஃபோட்டோ வச்சுருக்கில்ல, அந்த ஃபோட்டோவில் மட்டும் ஏன்டா வழக்கமாக கும்பிடுகிற அந்த வெள்ளையாக இருக்கிற முருகன் ஏன்டா வச்சுருக்க? வீட்டு வாசலில் கருகருன்னு ஒரு முருகனை வச்சுருக்கான் சிலையா. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆரிய பார்ப்பனிய வயப்பட்ட அந்த முருகனுடைய ஃபோட்டோவும் அந்த பிள்ளையாரனுடைய ஃபோட்டோவும் அந்த சிவனுடைய ஃபோட்டோவும் தான் உள்ளே வச்சுருக்கான். அப்போ உண்மையிலேயே இதை கொண்டு போய் மக்கள் மூமெண்ட்டாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற ஒருத்தவன் தான் வீட்டுக்குள்ளேயே அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கணும்ல. அப்போ தான் வீட்டுக்குள்ளேயே அப்ளை பண்ணாதான் பாருங்கள், அந்த முருகனையை வீட்டுக்கு வெளியில் தான் வச்சுருக்கான். தீண்டாமை செய்து எப்படி பார்ப்பான் முருகனை தீண்டாமை செய்து அனுப்பிச்சிட்டு சுப்பிராமணியன்னு சொல்லி உள்ளே வச்சுருக்கானோ, அதே மாதிரி தான் நம்ம முருகனை தீண்டாமை செஞ்சு வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கிட்டு உண்மையாக, அதாவது அந்த ஆரிய பார்ப்பனிய வயப்பட்ட அந்த முருகனை தான் பாப்பா மாதிரி இவனு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுருக்கான். இவ்வளவு பேசுகிற நீயே முருகன் தமிழ் கடவுள், நான் முருகனை பாடி தான் வந்து ஆரம்பிப்பேன், முருகன் கோயிலில் தான் போய் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னா, உண்மையிலேயே முருகனுக்கான அர்ச்சனைங்கிறது எப்படி செய்வாங்க? இந்த சக்கரை பொங்கலும் புளியோதரையும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வச்சு தான் அர்ச்சனை பண்ணுவாங்களா? அப்படி தான் படையல் கொடுப்பாங்களா முருகனுக்கு? திருமுருகாற்றுப்பறையில் நக்கீரன் என்ன எழுதியிருக்கிறாரு? நக்கீரனா யார்? நக்கீரன் கோபாலா? நக்கீரனாக்க சிவன்டே சண்டை போட்டவர். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நீ கடவுளாக இருந்தாலுமே குற்றம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி நின்றவர் நக்கீரன். அப்படி கடவுளையே தண்டனைக்கு உட்படுத்தியவர் நக்கீரன். அந்த நக்கீரர் எழுதியிருக்கிறாப்புல முருகனுக்கு எப்படி படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காப்புல. அதாவது ஒரு திணை அரிசியில் ஆட்டு ரத்தத்தை அந்த திணை அரிசியில் பீச்சு விட்டு அந்த ரத்தத்தோடு சேர்ந்து திணை அரிசியை பிணைஞ்சி அதை தான் முருகனுக்கு ஊட்டணும், படைக்கணும், அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லி திருமுருகாற்றுப்படை நக்கீரன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் படிச்சிருக்கல நீ? திருமுருகாற்றுப்படை அதெல்லாம் படிச்சிருக்கில்ல? அப்படி என்ன பண்ணணும்? தமிழ்நாடு முழுக்க ஏன்டா எப்படா நீ எங்கள் கடவுள் முருகனுக்கு சாம்பார் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் கொண்டு வைப்ப? அவர் வந்து நல்லா நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர்றா, அவர் வேலூருக்குள்ள தலைவன்டா. அப்போ அவருக்கு படைக்க வேண்டியது கோழியும் ஆடும் இறைச்சிகளும் மாட்டுக்கறியும் அல்ல இந்த மாதிரி இறைச்சிகளையும் முட்டையும் இப்படி தாண்டா படைக்கணும் அவருக்கு. நீ இதை விட்டு போட்டு சாம்பார் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் நீ உனக்கு பிடிக்கும்னாக்கா தனியாக சமைச்சு தின்ட்டு போ நாயே. அது எதுக்கு நாயே எங்களுடைய கடவுளுக்கு முன்னாடி கொண்டு போய் படைக்கிற? அது எங்களுடைய சாமி இருக்கிற நாயே, அந்த சாமிக்கு நாங்கள் சாப்பிட்றதாண்டா அந்த சாமி சாப்பிடும். அப்போ திருமுருகாற்றுப்படையிலேயே அப்படி தாண்டா எழுதியிருக்காரு நக்கீரரு. அப்போ திணையரிசியை கொண்டு வா, ஆட்டு ரத்தத்தை கொண்டு வா, அதை படையல் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ என்னைக்காவது பண்ணியிருக்கியா? இப்போ இந்த திருத்தணி கோயிலுக்கு போனீங்க, அந்த கோயிலில் போய்ட்டு என்ன சாமி நீங்கள் இதை வச்சு படையல் பண்ணுறீங்க, இது எங்கள் சாமி திருமுருகாற்றுப்படை நீங்கள் படித்தது இல்லையா? நக்கீரர் எழுதியிருக்காரு, இந்த திணையரிசி கொண்டு வந்திருக்கேன், ஆடையும் கொண்டு வந்திருக்கேன், அறுத்து ரத்தத்தை பீச்சுங்க, பிணைஞ்சு வைங்க, அதானே கடவுள் ஏற்றுக்கும், அப்போ தானே அந்த கடவுள் வந்து எனக்கு அருள் கொடுப்பாரு, நான் அப்போ தான் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். உன் சுயநலத்துக்காக நீ பேசியிருக்கியாத? சரி, கோயில்களில் செய்ய முடியல, இந்த என்ன அதுக்கு வந்து ஏதோ சொல்கிறாங்க, அப்புறம் வந்து கோர்ட்டில் வேறு தீர்ப்பு இருக்குது அதனால் செய்ய முடியாது அப்படின்னாக்கா சரி ஓகே பரவாயில்ல விடு. வீட்டு வாசலில் கருகருண்டு ஒரு முருகன் வச்சுருக்கில்ல, அந்த முருகனுக்கு திணை ரத்தத்தையும் திணை அரிசியையும் ரத்தத்தையும் பிணைஞ்சு வைக்கிறது நீ யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம். நீ உருவாக்கின முருகன் தானப்பா அது, இப்படி தான் முருகன் இருப்பாருன்னு. அப்போ அந்த திணை அரிசியையும் ரத்தத்தையும் போட்டு நீ பிணைஞ்சு வைக்க வேண்டியதுன்னு அதில் நான் இன்றைக்கி என்னுடைய கேம்பெயின் ஆரம்பிக்கிறேன், அதனால் என்னுடைய முருகனுக்கு திருமுருகாற்றுப்படையில் நக்கீரன் சொன்னது போன்று திணை அரிசியையும் ஆற்றத்தையும் போட்டிருக்கேன் பாருங்கள், பிணைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் முருகனுக்கு படையல் செய்ய வேண்டியது. அதில் நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒவ்வொரு பொறுப்பாளர்களும், நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும், நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிற ஒவ்வொரு நபர்களும் முருகனை இதே டிசைனில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வைக்கணும் ஒரு சிலையை. அந்த சிலையை வச்சு அதற்கு முன்னாடி திணை அரிசியையும் ரத்தத்தையும் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு வைக்கணும்.
முருகனுக்கு என்னென்னைக்கெல்லாம் சிறப்பான நாட்கள், தைப்பூசமான நாட்கள் என்னென்னைக்கு வருதோ, அல்லது கொண்டாட நாட்கள் என்னென்னைக்கு வருதோ, அன்னைக்கு நல்ல நாட்கள் கெட்ட நாட்கள் என்னைக்கு வருதோ, அன்னைக்கெல்லாம் திணையரிசியையும் ஆற்றத்தையும் பிணைஞ்சு வைங்க. நீ சொல்லியிருப்பியா? நீ உன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வரவேற்கையில் கொண்டு வந்தியா? ஏன் கொண்டு வரல? இதையே நீ ஒரு மாநாட்டிலையோ ஒரு கூட்டத்திலையோ ஏன் வீடியோ போடுறீ? இல்லை இப்படி கையை கட்டிட்டோம், நீ அன்பு உறவுகளின் ரத்தங்களே நம்மளுடைய இந்த தேர்தலில் இது வேண்டும், அதனால் நம்முடைய உறவுகள் பணமாகவும் இனமாகவும் மூலமாகவும் இருந்து அண்ணனுக்கு உதவி செய்யுமாறு நீ சொல்கிறில்ல, காசு வாங்கிக்கிறல, வாங்கி வலிச்சு திங்கிறில்ல. அப்போ நீ கொண்டு போகிற கொள்கையை கோட்பாடை நீ சொல்லணுமா? இல்லை இதை ஃபாலோ பண்ணுங்கடா. என்னைக்காவது நீ சொல்லியிருப்பியா? உன் கட்சியில் உள்ள எவனாவது உன்னையை தவிர, அதுவும் நீ வீட்டு வாசல்லாம் தான் வச்சுருக்க, வீட்டுக்குள்ளே அந்த முருகன் நீ கொண்டு போகல, சரி வீட்டு வாசலாக வச்சுருக்கியா, உன்னுடைய கட்சியில் வேறு எவனாவது இதை செஞ்சுருக்கானா? சாட்டை துறைமுருகன் வீட்டில் இந்த முருகன் தான் இருக்காரா? இடும்பாவனங்கார்த்தி வீட்டில் இந்த முருகன் தான் இருக்காரா? உன் கட்சியில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா, பொறுப்பாளர்கள், அவங்க எல்லா வீட்லையும் இந்த முருகன் தான் இருக்காரா? தமிழ்நாடு முழுக்க பெரும்பான்மையான கோயில்களில் சமஸ்கிருத மந்திரங்கள்லாம் ஓதுறாங்க. ஆனால் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு ஒரு சட்டமே கொண்டு வர வேண்டியதாக போச்சு. ஏன் அந்த ஜீவோ கொண்டு வந்தாங்கன்னா, நீங்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அறநிலைத்துறைக்கு கீழே உள்ள கோயில்களில் எழுதி போட்டிருப்பாங்க, தமிழில் அர்ச்சனை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. தமிழில் அர்ச்சனை வேணும்னாக்கா அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. அப்படின்னாக்கா முத நாளே நீங்கள் போய்ட்டு வந்து கால் பண்ணி ஒரு சொல்லணும், நாளைக்கு வாங்க நாங்கள் வர்றோம், அல்லது மாலையில் எத்தனை மணிக்கு வர்றோம், அல்லது மதியம் எத்தனை மணிக்கு வர்றோம், அல்லது இந்த சாமத்தில் வர்றோம், நீங்கள் எனக்கு தமிழில் பூஜை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. சில கோயில்கள் அங்கேயே கூட இருக்காங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ இது ஒட்டுமொத்தமாக தமிழாக மாற்றணும்னாக்கா சமஸ்கிருதத்தில் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வரணும், சமஸ்கிருதத்தில் பண்ணவே கூடாதுன்னு கொண்டு வரணும். அது எப்படி சமஸ்கிருதத்தில் பண்ணுறது? அவன் தமிழ் கடவுளுக்கு எப்படிங்க சமஸ்கிருதத்தில் பண்ணுவீங்க நீங்கள்? இதே மாதிரி நீங்கள் வட இந்தியாவில் ஏதோ ஒரு சாமிக்கு போயிட்டு தமிழில் பண்ணிங்கனாக்கா அவங்க உள்ளவங்க சும்மா விடுவாங்களா? இப்போ விட மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் தமிழில் உள்ளவனுக்கு தமிழில் தானே அர்ச்சனை பண்ண முடியும். இப்போ இவன்ட்ட அந்த பிராமண கடப்பாரைன்னு சொன்னான்ல, அப்போ அந்த பிராமண கடப்பாறைகள், இந்த சீட்டு கூட 6 சீட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பிராமண கடப்பாறைகளுக்கு. அந்த பிராமண கடப்பாறைகள் ஒரு மீட்டிங்கில் நின்றுக்கிட்டு, அல்லது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் அண்ணன் தலைமையில் எல்லா கோயில்களிலும் இனி சமஸ்கிருதம் இருக்காது, எங்கள் அண்ணன் ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சர் ஆன உடனே, அதிபர் ஆன உடனேயே முதல் கையெழுத்து சமஸ்கிருதம் இனி எந்த கோயிலிலும் இல்லை, தமிழ் மட்டும்தான் இனி அனைத்து கோயில்களிலும் அர்ச்சனை மொழியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய முதல் ஜீவோவாக இருக்கும், முதல் சட்டமாக இருக்கும், முதல் கையெழுத்தாக இருக்கும் சொல்லுங்கள் அந்த பிராமண கடப்பாறைகளை. அதே மாதிரி இந்த பிராமண கடப்பாறைகளை இனி எல்லா கோயில்களிலும், குறிப்பாக முருகன் கோயிலில், ஏன்னா தமிழ் கடவுள், இது திருமுருகாற்றுப்படையில் உள்ளது போன்று, நக்கீரன் சொன்னது போன்று திணையரிசியையும் ஆற்றத்தையும் படைஞ்சு தான் இனி படையல் செய்யப்படும், அர்ச்சனை செய்யப்படும், அவங்களுக்கு பிரசாதம் அப்படி தான் வழங்கப்படும், எங்கள் ஆட்சிக்கு வந்தால், எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில், வாகன பிரச்சாரத்தில், அல்லது மேடை போட்டு பேசும்பொழுது, அல்லது வீடியோ போட சொல்லுங்களேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நாங்கள் செய்வோம், இந்த பிராமண கடப்பாறையில செய்ய சொல்லுங்க பார்ப்போம், பேச சொல்லுங்க பார்ப்போம். இவன் இந்த வரசக்தி விநாயகர் கோயிலுக்கு போனது, அப்புறம் சுப்பிராமணிய கோயிலுக்கு போனது, இந்த முருகன் பாட்டை பாடி பிரச்சாரத்தை ஆரம்பித்தது, இது ஏதோ நீங்கள் அவருக்கு முருகனை பிடிக்கும், அல்லது அவர் வந்து இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா நினைக்காதீங்க. அவன் சொன்ன 100 ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்கணும். அது இங்கே உள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவ மதங்கள் இங்கு இருந்த மதங்கள் கிடையாது, தமிழ்நாட்டில் இந்தியாவில் உருவாகிய மதங்கள் கிடையாது. இந்த இஸ்லாமிய மதம் வந்து அரேபிய நாட்டிலையும், கிறிஸ்தவ மதம் வந்து ஐரோப்பிய நாட்டிலையும் உருவானது அப்படின்னு சொன்னாலும் இல்லையா, ஒரு மேடையில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னாலும், அதில் தான் சொன்னால் எல்லாரும் நீங்கள் எப்படி செகண்டைக்கு மாறுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எல்லாம் மாறணும், இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மாறணும், இங்கே வரணும் செகண்டைக்கு வர மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால அந்த கிளிப்பை பாருங்கள். கிறிஸ்தவம் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே, ஒன்று ஐரோப்பிய மதம், இன்னொன்று அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் வந்து மாலியம், என்னுடைய சமயம் சிவசமயம். அதை தெரியாம நீங்க வந்து மீளணும் அப்படின்னா மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி வா திருப்பி வா. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இஸ்லாமிய கிறிஸ்தவ மதங்கள்ல இஸ்லாமிய மதம் அரேபியத்திலையும், கிறிஸ்தவ மதம் ஐரோப்பியாவிலையும், ஐரோப்பாவில் வந்து இங்கே இம்போர்ட் செய்யப்பட்டதுன்னு சொன்னாலும் அதுவே முதல்ல தவறான கூற்று. இஸ்லாமிய மதம் அரேபியாவில் உருவானது, ஆனால் கிறிஸ்தவ மதமும் அரேபியாவில் தான் உருவானது, ஜூஸ் மதமும் அரேபியாவில் தான் உருவானது. இந்த பரதேசி சொன்னதில் ஒரு ஃபேக்ட் எரர் இருக்குது. அதனால் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய ஜூஸ் 3 மதங்களுக்கும் பிறப்பிடம் என்பது அரேபியா தான். ஜெருசலம் என்கிறதா அந்த 3 மதங்களும் பிறந்த இடம். யூதத்திலேருந்து கிறிஸ்தவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இஸ்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யூதத்தில் தான் 2 மதமே வந்திருக்கு. இப்போ இயேசுநாதர் இருக்கார், இயேசுநாதர் கிறிஸ்தவரா? இயேசுநாதர் கிறிஸ்தவர் கிடையாது. இயேசுநாதர் என்பவர் ஜூஸ் மதத்தை, அதாவது யூத மதத்தை சார்ந்தவர். அப்போ அந்த யூத மதத்தில், அந்த யூத மதம் தான் ஃபஸ்ட்டு, ஒரே ஒரு மதம் தான் இருக்குது. அந்த யூத மதத்தில் நிறைய அந்த மதத்தை வைத்து பிழைப்புவாதங்கள் நடக்கிறது. அது இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிஜேபி மகாராஷ்டிராவில் ஒரு ஜோசியக்காரன்
இந்த குடும்பத்துக்கு ஜோசியக்காரன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜோசியக்காரன். அவன் வந்து ஒரு பிஜேபியில் உள்ள மகளிர் அணி தலைவி போல் இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு ஜோசியம் பார்க்குறேன்ட்டு அவங்க கூட ஒரு ஜல்சா, ஒரு கில்மா, ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளில வந்துருச்சு. நம்ம கேடி ராகவன் பண்ணார்ல, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் செய்தார், அதை கூட்டணி வைத்து கொண்டு அவருங்க செஞ்சிருக்காப்புல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இந்த மதத்தை வச்சு நிறைய வருமானம் பார்க்கக்கூடிய செயலை பார்த்துருப்பாங்க. இந்த கோயம்புத்தூர் ஒரு மலமுழுங்கி மகாதேவனாக இருக்கட்டும், அப்புறம் இங்கேருந்து ஒருத்தன் ஓடி போனால் பாருங்க, தீவு வாங்கிக்கிறேன் நான் அங்கே தனிநாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நபராக இருக்கட்டும், இதே மாதிரி மதத்தை வைத்து மதத்தை பிழைப்புவாதமாக மாற்றினாங்க இல்லையா, இதே மாதிரி அன்றைக்கி யூதர்கள் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வழிபாட்டு தலங்களில் அல்லது வழிபாட்டுக்காக ஒன்று கொடுக்குற இடங்களில் மதத்தை வைத்து பிழைப்புவாதம் நடத்தியிருக்காங்க, மதத்தை வைத்து பிற்போக்குத்தனங்களை வளர்த்துருக்காங்க, மதத்தை வைத்து மூட நம்பிக்கைகளை வளர்த்துருக்காங்க. நீங்கள் தவறு செஞ்சுறீங்களா, எந்த அளவுக்கு தவறு செய்கிறீங்களோ ஒவ்வொரு தவறுக்கும் அதற்கான காணிக்கைகளை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் தவறுகள் கடவுளிடமிருந்து அல்லது உங்களுடைய இறப்புக்கு பிறகு அது வந்து மன்னிக்கப்படும், அந்த தவறிடமிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க, நீங்கள் புனிதனாக ஆகுவீர்கள். அப்போ இந்த தவறா அதற்கு வந்து இத்தனை ரூபா நீங்கள் கொடுக்கணும், இந்த தவறா அதற்கு அத்தனை ரூபா கொடுத்து அங்கே வந்து ஒரு பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒன்று இருக்கும், அப்போ இந்த தவறுக்கு வந்து இவ்வளோ ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினாங்க, அந்த பாவம் போயிடும். நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்களா, அப்போ 1,00,000 ரூபா பாவ மன்னிப்பு சீட்டு. நீங்கள் ரேப்பு மட்டும்தானா, உங்களுக்கு வந்து 50,000 ரூபா பாவ மன்னிப்பு சீட்டு. நீங்கள் திருடிருக்கீங்களா, உங்களுக்கு 10,000 ரூபா பாவ மன்னிப்பு சீட்டு. இதெல்லாம் வாங்கினாக்க தவறுகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். இதை அந்த அரசாங்கமே ஊக்குவிச்சிருக்குது. இந்த மாதிரி நிறைய மூட பழக்க வழக்கங்கள், பிற்போக்குத்தனங்கள், இதை வைத்து நிறைய பிழைப்பு அதில் உருவாகிட்டாங்க. பிஜேபி, இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் மாதிரி எனக்கா இந்த பார்ப்பன கும்பலும் அரேபிய மதத்துலேருந்து வந்தது தான், அந்த அரேபிய பகுதியிலேருந்து வந்தது தான் இந்த பாப்பானுங்களும். அதனால தான் அவனுங்க அதே பேட்டர்ன் அப்படியே கொண்டு நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த பாப்பானுங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன் நம்மள்கிட்ட கிடையாது. அதை நான் பின்னாடி வர்றேன். அப்போ அங்கே ரொம்ப தலைக்கு மேலே அந்த வெள்ளம் போகும்பொழுது தான் இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு, சாட்டை எடுத்துக்கிட்டு அந்த தேவாலய அந்த வழிபாட்டு தலங்களுக்குள்ளே போகிறார். இந்த வேலைகள், இந்த திருட்டுத்தனங்களை, மொள்ளமாரி தனங்களை, முடிச்சத்தனங்களை யார் பண்ணுறாங்களோ எல்லாரையும் சாட்டையை வச்சு வெளுக்கிறாப்புல இயேசுநாதர். வெளுத்து இதெல்லாம் என்னடா புலப்பாடாது, ஏண்டா இதெல்லாம் மக்களை வந்து அறிவூட்டுவீங்களா, அரசியல் ஊட்டுவீங்களா, அவங்கள அறிவியல் ஊட்டுவீங்களா, அதை விட்டு போட்டு பிற்போக்குத்தனங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அவங்கள்ட்ட பணம் பறிக்கிறதுக்காக முட்டாளாக்குறீங்களே, இது ஒரு அரசாங்கம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குது, இது அங்கீகரிக்கிற அரசாங்கம்னாக்கா அந்த அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டிய அரசாங்கம், அந்த அரசாங்கம் முடித்து வைக்கப்பட வேண்டிய அரசாங்கம் என்று சொல்லி அரசாங்கத்திற்கு எதிராக அந்த அந்த செயலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ மதத்தை வைத்துக்கொண்டு அந்த படைப்போதைகளுக்கு எதிராக சாட்டை எடுத்து சொல்கிறாப்புல. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முதல் கம்யூனிஸ்ட், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முதல் ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முதல் மூடப்பழக்க பிற்போக்குத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் இயேசுநாதர். அவர் யூத மதத்தை சார்ந்தவர். இந்த யூத மதத்தில் தான் அவ்வளோ பிரச்சனை அடைக்குனாக்கா, இயேசுநாதரை காட்டு கொடுத்தவர் வந்து யூதாஸ்ன்னு சொல்லுவாங்க. யூதாஸ்னாக்கா யூத மதத்தில் உள்ளவங்க, யூத மதத்தை சார்ந்தவர் யூதாஸ். அப்போ இந்த யூத மதத்தை சார்ந்தவர் தான் இயேசுநாதர். இதற்காக தான் அந்த அரசாங்கத்தால், அந்த மன்னரால், அந்த ஒடுக்குமுறையை ஏவி விடுகிற அந்த இரும்பு கரங்களால் அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை தான் அந்த இரும்பு, அந்த முள்ளை வந்து தலையில் கட்டி விட்டு அந்த இதை சுமந்தார் பார்த்தீங்களா, அது எல்லாமே அதற்காக கொடுக்கப்பட்ட தண்டனைகள். அவரை வந்து அவளை கொடுமைப்படுத்தி அதனால தான் அவரை சாகடிச்சாங்க. இப்போ இந்த யூதத்துலேருந்து தான் கிறிஸ்தவங்கிற மதம் வருது. இப்போ யூதராக இருந்த இயேசுநாதர் இவ்வளவு போராட்டங்கள் பண்ணி ஆர்ப்பாட்டங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு மூவ்மெண்ட்டாக கிரியேட் பண்ணுறாரு. அதனால தான் அந்த அரசாங்கம் தொல்லையாகுது, அவரை பிடிச்சி போட்டு தள்ளுறாங்க. இப்போ இந்த இயேசுநாதரை போராட்டக்காரர் என்று பார்க்காமல் அவரை வந்து ஒரு கடவுளாக பார்த்த நபர்கள் அவரை கடவுளாக்கி ஒரு குரூப் வந்து அப்படியே ஒதுங்குனுச்சு, அவரை கடவுளாக்கிட்டாங்க. அந்த கடவுளாக்கி யூதர்கள்லேருந்து ஒதுங்கின குரூப்பு தான் கிறிஸ்தவர்கள்னு தங்களை சொல்லிக் கொண்டார்கள். அதாவது 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார்னு சொன்னாங்கல்ல, அப்போனா கடவுளாக இருந்தால் மட்டும் தான் உயிர் தள்ள முடியும். அப்போ உயிர் தெழுந்துட்டார்னு சொன்னோன்னா யாரெல்லாம் நம்பி கடவுளாக வழிபட போனாங்களோ அவங்கெல்லாம் யூதத்துலேருந்து கிறிஸ்தவம் என்கிற ஒரு குரூப்பாக மாறினாங்க. அதை நம்பாமல் இருந்தவர்கள் யூதர்களாகவே இருந்துட்டாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்புறம் இதே மாதிரி தான் இஸ்லாமிய மதமும் அங்கே உருவாகுது. அங்கே உள்ள மூடப்பழக்கங்களுக்கு எதிராக ரொம்ப கொடுமையாக போகும் பொழுது அங்கே இஸ்லாம் என்கிற மதம் உருவாகுது. அதனால் இந்த கிறிஸ்தவ, இஸ்லாம், ஜூஸ் மூன்றுமே உருவானது அரேபியாவில் தான். மூன்றுக்குமான தலைமையிடம், புனித இடம்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலமில் தான் இருக்குது. இந்த பரதேச நாய் சொல்கிறான் இது ஐரோப்பியாவில் உருவான மதமா, அது மட்டும்தான் அரேபியாவிலேருந்து வந்த மதமா, அந்த அறிவே உனக்கு இல்லை. அவன் என்ன நினச்சிட்டேன்னா, பெரும்பாலும் இங்கிலீஷை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக ஐரோப்பியாவில் உருவான மதம் நினச்சிட்டான் அந்த முண்டக்கலப்பை.
இவன் ஒரு கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர், சிஎம் கேண்டிடேட் புண்ணாக்கு. இதில் சரி இன்னொரு விஷயம் வரும். இதை ஏன் இந்த பாயிண்ட் சொல்ல வர்றான், ஐரோப்பிய மதம் அரேபிய மதம்னு சொல்ல வர்றான் இந்த மதத்தைனாக்கா, சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் இங்கே இருக்குது. அந்த மதத்தை பற்றி எதுவும் நீ லெக்சரர் எடுக்கிறியா, அல்லது அந்த மதங்கள் எப்படி உருவானுச்சு அப்படின்னு தலைப்பில் இருந்து கருத்தரங்கம் பேசுறியா? அப்படி பேசினாக்கா இது இந்த உருவானுச்சுப்பா, அது அங்கே உருவானுச்சு, இது இங்கே உருவானுச்சு, இது இங்கே உருவானுச்சு, அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படி இருந்துச்சு அப்படின்னு பேசியிருக்கா, சரி லாஜிக் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லையே, அது ப்ரெஸ் மீட்டு. அங்கே போய் நின்று இது இந்த இஸ்லாம் மதம் வந்து இந்தியாவில் உருவான மதம் இல்லை, அது அங்கே உருவான மதம், கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் உருவான மதம் இல்லை, இது அங்கே உருவான மதம். இந்த டயலாக இதற்கு முன்னாடி வேறு யார் சொன்னாங்க அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச டயலாக் முன்னாடி 3-4 பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்று அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காப்புல, இஸ்லாமிய கிறிஸ்தவ மதங்கள் இந்தியாவில் உருவான மதங்கள் அல்ல, இவர்கள் வெளிநாட்டில் உருவான மதங்கள் சொன்னது அர்ஜுன் சம்பத். இதே டயலாக் சொன்னது வேற யாரு, ராம ரவிக்குமார். வேற யார் சொல்லியிருக்கா, காடேஸ்வரன். வேற யார் சொல்லியிருக்கா, ராமகோபாலன். இவங்கெல்லாம் இந்த டயலாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பேசியிருக்காங்க. இவங்க இல்லாமல் இந்த டயலாகை இந்தியாவுக்குள்ளே உருவாக்குனது யார் தெரியுமா? உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? சாவர்கர். சாவர்கர் தான் இந்தியாவுக்குள்ளே இந்த டயலாகே உருவாக்குனது. அதாவது யாரெல்லாம் இந்தியர்கள், யாரெல்லாம் இந்தியர்கள் அல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு டயலாக் உருவாக்குறார். அது அவருடைய புத்தகத்திலே இருக்குது. யாருடைய புனித ஸ்தலங்கள் எல்லாம் இந்தியாவில் இல்லையோ, வெளிநாட்டில் இருக்கிறதோ, அவர்கள் இந்தியர்கள் அல்ல, அவர்களுக்கும் இந்தியாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்களுக்கும் இந்திய மண்ணிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்களுக்கும் இந்தியாவில் உள்ள அவங்களுடைய ஒருவேளை பொருளாதாரம் வைத்திருந்தால் அது அவர்களுக்கு சொந்தமானது அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையே முதல்ல இந்தியாவில் உருவாக்கியது சாவர்கர். அவருடைய புத்தகத்திலே அதை எழுதியிருக்கார். இதைத்தான் அர்ஜுன் சம்பத் பேசுகிறாப்புல, இதைத்தான் ராம ரவிக்குமார் பேசுகிறாப்புல, இதைத்தான் காடேஸ்வரன் பேசுனாப்புல, இதைத்தான் ராமகோபாலன் இங்கே பேசினாப்புல. இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் கும்பலை சார்ந்தவர்கள். இந்த டயலாகினுடைய ஒரு டைலூட் வெர்ஷனை தான் சீமான் இன்னைக்கு இந்த மதங்கள் இங்கே பிறந்தது இல்லை அங்கே பிறந்தது, இது ஏன்னு சொல்கிற, முதல்ல எதுக்காக சொல்கிறேன்? சரி அப்படி சொன்னீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். எல்லாரும் அதனால் தாய் மதமான இந்து மதத்துக்கு வாங்கன்னு சொன்னீங்க அந்த வீடியோவில். அப்போ இந்து மதம் இங்கே பிறந்த மதமா? இல்லையே. இந்து மதத்துக்கு முன்னாடி தான் 6 மதங்களாக இருந்துச்சு. கௌமாரம், கணாபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து சைவம், வைணவம், மாலியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மதம் வரும். அதில் ஏதோ ஒரு சக்தியோ ஏதோ ஒரு மரம் வரும்னு நினைக்கிறேன். இப்படி 6 மதங்களாக இருந்துச்சு. இந்து மதம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தான் 6 மதங்களாக இருந்துச்சு. பிள்ளையாரை வழிபடுறவங்க கணாபத்தியம், அப்புறம் கௌமாரம், முருகனை வழிபடுறவங்க கௌமாரம்னு நினைக்கிறேன், அப்புறம் சைவம்னாக்கா சிவனை வழிபடுறவங்க, வைணவம் நமக்கே தெரியும் பெருமாள், அப்புறம் சக்தியை வழிபடுறவங்க அவங்க ஒரு பேர், அந்த மதத்துக்கு ஒரு பேர். 6 மதங்களாக பிரிஞ்சிருந்துச்சு. அப்போ அப்படி திருமணம்னாக்கா இந்து மதத்துக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்துச்சு அதுக்கு என்ன போக முடியும்? அப்போ அதுக்கு முன்னாடி போகுமா? அதுக்கு முன்னாடி பௌத்தம் சமணம் இருந்துச்சு. இப்போ பௌத்தத்துக்கு சமணத்தை தான் போகணும். அப்போ அதுக்கு முன்னாடி போகுமா? ஆசீவகம் தான் அதுக்கு முன்னாடி உள்ள வெரி பிகினிங் மதம்னு நினைக்கிறேன். மதம்னு உருவானுச்சுனாக்கா அது ஆசீவகத்துலேருந்து வருது. ஆசீவகங்கிறது கடவுளை முன்வைத்து கொண்டு வரப்பட்டது அல்ல, அது எல்லாரும் சமம்னு சொல்கிற ஒரு மதமாக இருந்துச்சு. அது ஆசீவகம், ஒரு கடவுள் மறுப்பு மதம் தான் அந்த ஆசீவகம்ங்கிறது. அப்போ ஆசீவகத்துக்கு போகலாமா? அப்படியே பின்னாடி போனோம்னாக்கா ஆசீவகம் தான். அதற்கு முன்னாடி போனோம்னாக்கா ஒன்றுமே இல்லை, மனுஷன் அவ்வளோதான். மனுஷனுக்குள்ள ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. அப்போ ஜாதி மதம் எதுவுமே இல்லாதானே என்னோட ஆரிஜினாக இருக்க முடியும். நான் மனுஷன், என்னோடய ஆரிஜின் போனோம்னாக்கா எந்த ஜாதியும் மதமும் முதல்ல உருவாகலை, மனுஷன்தான் முதல்ல உருவாகணும். மனுஷனுக்கு அப்புறம் தான் மொழி உருவாகுச்சு. ஏன்னா மனுஷனால் உருவாக்கப்பட்டதான் மொழி. அதுக்கு முன்னாடி மிருகங்கள் இந்த குரங்குலேருந்து வந்ததுனால குரங்கு சவுண்டு விட்டுருக்கோம், சத்தம் இருந்திருக்கும். அதை வந்து மொழியாக ஒரு ஆர்கனைஸ்டு மொழியாக மாற்றினது, ஒரு கம்யூனிகேஷன் டூலாக மாற்றினது மனுஷன்தான். குரங்குகள்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் அது அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கடத்தினா நமக்கு தெரியல. மனுஷனாக இருந்தது தான் நான் வர்றேன். அப்போ முதல்ல மனுஷன், அப்புறம் மொழி, அப்புறம் பார்த்தோம்னாக்க தான் அவனுக்கு தேவைப்பட்டதுனால இந்த உள்ளே வந்து பாப்பார பசங்க ஜாதி மதம் அப்படின்லாம் உருவாக்கி விட்டது. அப்போ எதுவுமே இல்லையா, மதமே இல்லையா, அப்போ அங்கே போயிடலாமா? இதை பேசுவியா நீ? இப்போ இந்த முருகன் கோயிலுக்கு போனவன், முருகன் பாட்டை பாடினவன், வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு போனவன், ஏன்டா நீ கிறிஸ்தவருடைய ஆலயங்களுக்கு போகலை, ஏன்டா இஸ்லாமிய ஆலயங்களுக்கு போகலை அப்படின்னாக்கா, இந்த கேள்வியை ஏன் கேட்குறோன்னா, நீ போயே ஆகணும் கட்டாயத்துக்காக நம்ம சொல்லலை. ஏன் போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா, ஒரு அரசியல்வாதி ஒன்று எதுக்குமே போகக்கூடாது, போனாக்கா எல்லாத்துக்கும் போகணும். ஏன்னாக்கா எதுக்குமே போகாதவன் தான் எல்லாருக்குமான பாதுகாவலராக இருக்க முடியும், அல்லது எல்லாத்துக்கும் போகிறவனால எல்லாருக்குமான பாதுகாவலராக இருக்க முடியும். ஒன்றுத்துக்கு மட்டும் போவேன், 2த்துக்கு போக மாட்டேன் அப்படி போனாக்கா டுபா குரு பாருங்கள், இந்த கட்சியிலேருந்து நோம்பு கஞ்சி குடிக்க போகிறாங்க, நான் என்றைக்குமே நோம்பு கஞ்சி குடிக்க போனது கிடையாதுன்றதை ஒருத்தன் பெருமையாக பேசுகிறானாக்கா, சீமான் பெருமையாக பேசியிருக்காங்க. அப்போ அவங்கள மாதிரி நான் ஏமாற்ற மாட்டேன், நோம்பு கஞ்சி குடிக்கிறதுன்னு ஏமாத்துறதா? எதற்காக இஸ்லாமியர்களுடன் அந்த அந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து நாங்களும்
இஸ்லாமியர்களும் நிற்கிறோம் அப்படின்னு ஏன் காண்பிக்கிறோம், நாங்களும் கிறிஸ்தவர்களும் நிற்கிறோம் அப்படின்னு ஏன் காண்பிக்கிறோம் அப்படின்னாக்கா, இங்கே ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கைக்குள்ளேயே உன்னுடைய வேலை இங்கே செல்லுபடியாகாது, உன் பருப்பு இங்கே வேகாது, உன் தயிர் சாதம் இங்கே விற்பனை ஆகாது. பாருங்கள், நாங்கள் போய் நோம்பு கஞ்சி கூப்பிட்டு அப்படியே பிரியாணியை போட்டு வருவோம், நாங்கள் இங்கே இவங்களுக்கு போவோம், இந்த நிகழ்ச்சிகளுக்கு கிறிஸ்தவர்களோட கொண்டாடுவோம், அங்கே பிரியாணியை போடுவோம் வருவோம், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் நானுமே நோம்பு கஞ்சி கூடிய கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்கேன். கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டுகளுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிருக்கேன். அங்கே போய் அதை பங்கெடுத்து அங்கே என்ன உணவு கொடுக்குறாங்களோ சாப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் எதுக்கு போகணும்? ஏன்னாக்கா நான் அவங்களோட நிற்கிறேன்னு நான் காமிக்கணும் சமூகத்துக்கு. ஏன் காமிக்கணும்னாக்கா, இங்கே ஒடுக்கப்படுகிறது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பார்ப்பன கும்பலால் மிக மிக ஒடுக்கப்படுவது, முதல்ல ஒடுக்கப்படுவது கிறிஸ்தவர்கள், மன்னிக்கணும் இஸ்லாமியர்கள், ரெண்டாவது கிறிஸ்தவர்கள். அதனால் இவங்க கூட நம்ம நிற்கணும். ஏன்னா இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இந்த தொழுகை இந்த ரமலான் வந்துச்சு இல்லைங்களா, ரமலான் அன்னைக்கு அந்த கங்கை நதினு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வரும்பொழுது அந்த போட்டில் வரும்பொழுது அந்த நேரம் வந்து தொழுகை நேரம் வந்துருச்சு. எப்பவுமே தொழுகை நேரம் வந்தால் எங்கே இருந்தாலுமே அவங்க தொழுகை வழிபாடு செய்வாங்க. அதை எங்கே இருந்தாலும் வழிபாடு செய்யும்போது மற்ற மக்கள் அவங்க தொந்தரவு செய்யாமல் ஓரமாக இருந்துப்பாங்க முடிக்கிற வரைக்கும். அப்போ அதில் போட்டில் வரும்பொழுது அந்த தொழுகை நேரம் வந்துருச்சு, அந்த போட்டில் தொழுதுருக்காங்க. கங்கை நதியில் வரும்போது உடனடியாக அந்த கங்கை நதியே அசுத்தப்பட்டுருச்சு, அதை அழுக்காக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த இஸ்லாமியர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் நினைக்க 10 20 நினைக்கிற அந்த இஸ்லாமியர்கள் அவங்களை அப்படியே கைது பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அரசு. அது எப்படி நீங்கள் அந்த கங்கை நதி புனித நதி அதுக்கிட்ட வரும்போது நீங்கள் இஸ்லாமியர்கள் வழிபடுவீங்களா? கங்கை நதி இங்கே இருந்தால் ஹிந்துக்களுக்கு மட்டுமானதா அல்லது ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களுக்கு மட்டுமானதா? ஏன் அது கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லையா? அந்த நதியை அது பால்பட்டு போச்சான், அந்த நதி பயங்கரமாக அழுக்காயிருச்சு, தூய்மையாயிருச்சு, தீட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவளை கைது பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ அந்த நதி அடியில் பளிங்கு கற்கள் போட்டு அந்த பளிங்கு கற்கள் தெருவது போன்று, கண்ணாடி போன்று, தண்ணி ஓடியது போன்றோம், அப்படியே 2 டவராக அவங்கெல்லாம் மோண்டு குடிக்கிறது போன்றோம், அப்படியே புனித நதி எடுத்துகிட்டு வீட்டில் வச்சோம்னாக்கா 10 வருஷம் தண்ணி அப்படியே இருக்கு. ஏங்க நம்ம ஊரில் சாதாரணமாக நம்ம இந்த தண்ணியில் போய் எப்படா நம்ம கால் நடப்போம், கால் இதாடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை விட 10-20 மடங்கு ரொம்ப அசுத்தமான தண்ணி தான் அந்த கங்கை நதி அவங்க சொல்கிற நதி. ஏன்னாக்கா அதனால தான் இந்த மோடி அரசாங்கம் 50 கோடிக்கு மேலே ஒதுக்குனாங்க இந்த கங்கை நதியை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி. அப்போ அவ்வளவு அழுக்க போனால் அப்படியே மிதந்து வரும், பாதி எரிஞ்ச போனதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, எரிஞ்சு எரியாமல் இருக்கிறத போனால் அப்படியே மிதந்து வரும், பல நாட்கள் ஆன போது அழுவி போய் அப்படியே மிதந்து வரும். அதில் போய் புனித நதின்னு சொல்லிட்டு முழுகி எழுந்துற பல பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, பல பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. அந்த தண்ணியை எடுத்து நம்ம நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் அது எவ்வளவு அழுக்கான நீர்னு. ஏன்னா மோடி அந்த புனித நீரில் குளிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு, குளிச்சாருன்னு சொல்லி. யாராவது அவர் குளிச்சதை நீங்கள் பார்த்தீங்களா? சரி, ப்ரோட்டோகால் இருக்கும், தூரமாக இருந்து நம்ம பார்க்கலாம், தூரமாக இருந்தால் யாராவது பார்த்தாங்களா? பார்க்க முடியாது. ஏன்னாக்கா அவர் அந்த நதியில் குளிக்கவே இல்லை, குளிச்சோன்னு சொல்லி வீடியோ மட்டும் தான் வந்துச்சு. எங்கே தெரியுமா குளிச்சாரு? அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வெட்டிட்டு அதில் வேறு தூய்மையான ரொம்ப க்ளீனான வாட்டரை விட்டு தனியாக விட்டு அந்த நதியில் தான் அவர் குளிச்சு எந்திரிச்சது. அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீடியோ எடுத்து கேமரா டெக்னிக்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை நதியில் குளிச்சது மாதிரி காமிச்சிட்டாங்க. அப்போ அந்த நதி புனிதமான நதினாக்கா மோடி அவர்கள் அந்த நதியில் போய் குளிக்க வேண்டியது தானே, அவர் ஏன் பக்கத்தில் உள்ள நதியில் போய் குளிச்சாரு? அப்போ அதில் ஒருத்தன் தொழுகை பண்ணிட்டான், அதனால் அது தீட்டாச்சுனாக்கா அந்த நதியை சுத்தம் பண்ணுறதுக்கு 50 கோடிக்கு மேலே நீங்கள் நிதி ஒதுக்குனீங்கல்ல, அந்த நிதியில் இஸ்லாமியர்களுடைய டேக்ஸ் காசும் இருக்குல்ல, கிறிஸ்தவர்களுடைய டேக்ஸ் காசும் இருக்குல்ல, அப்படி ஹிந்துக்களோட டேக்ஸ் காசு மட்டுமா இருக்குது இல்லை, அல்லது பாப்பானுடைய ஆர்எஸ்எஸ் டேக்ஸ் காசு மட்டுமா இருக்குது இல்லை? அது எப்படி இஸ்லாமியர்கள் தொழுகை பண்ணதுனாலே கைது பண்ணுவீங்க அப்படின்னாக்கா இது எவ்வளோ ஒடுக்குமுறையான அரசு. பில்கிஸ் பானு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எவ்வளவு அவங்க குடும்பத்தை அவங்க கண்ணு முன்னாடி வச்சு கொள்ளலையா, அவங்கள பாலியல் வல்லுறவு செய்யலையா, கை குழந்தை அடித்து கொள்ளலையா, வீட்டில் உள்ள எல்லாரையும் வாளால் வெட்டி வீழ்த்தலையா அந்த பார்ப்பன கும்பல். 11 பேர் செஞ்ச வேலை, 11 பேரும் பார்ப்பனர்கள். குஜராத்தில் சிஎம்மாக மோடி இருக்கும் பொழுது நடந்துச்சு. 11 பேரும் விடுதலை பண்ணாங்க. ஏன்னாக்கா தேர் ஆல் பிராமின்ஸ், அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க புனிதமான பிறப்பு அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க. இதே பிஜேபி கவர்மெண்ட் விடுதலை பண்ணுச்சு. அப்போ யார் இதை விட எவ்வளவோ இஸ்லாமியர்கள் நடந்துட்டு குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் தான். ஸ்டெயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார் ஒடிசாவில் எரிச்சு கொண்டாங்க ஒரு ஜீப்பு. அந்த ஜீப்புக்குள்ளே அந்த பாதிரியாருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், கை குழந்தைகள் ஒரு ஜீப்பில் போட்டு ஜீப்பை லாக் பண்ணி ஜீப்பை கொளுத்தி விட்டு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போனவங்க தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல். அதில் இருந்த ஒருத்தர் தான் அதாவது சோரங்கியே அந்த 4 பேர் இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட்டில் எம்பியாக உள்ளே இருக்கார், எம்பியாக உள்ளே உட்காந்துருக்காப்புல. யார் தெரியுமா? இந்த ராகுல் ஒரு தடவை உள்ளே போகும்போது மறைக்கும் பொழுது என்னை ராகுல் அடித்து தள்ளிவிட்டாப்புலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மண்டையை பிடிச்சிட்டு படுத்துருந்தான் பாருங்க. நான் அவார்டா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்பல கமல் அந்த மாதிரி அவார்டு வாங்குற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாப்புல. எல்லாம் கிண்டல் கேலி பண்ணாங்க. அந்த சோரங்கின்ற அந்த சோப்புனாங்கி தான் அந்த வேலையை செஞ்சது. செயின்ஸுங்கிற அவருடைய குடும்பத்தையே எரிச்சது கிறிஸ்தவர் அப்படிங்கிற காரணத்தினால. ஆஸ்திரேலியாக்காரர் அவர்.
இது வெளிநாட்டு உறவுகளை எவ்வளவு பாதிக்கும் இந்த பரதேசி பலனால. அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளே இதெல்லாம் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை பாதிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற இஸ்லாமியர்கள் பக்கம் கிறிஸ்தவர்கள் பக்கம் நாம் நிற்கிறோம் என்கிறத இந்த இந்த சமூகத்துக்கு, இந்த அரசாங்கத்திற்கு, இந்த ஒன்றிய அரசுக்கு நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பலுக்கு நாங்களெல்லாம் ஒன்றாக நிற்கிறோம், இங்கே 97% ஸ்ட்ராங்காக இருக்கோண்டா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் போய் நோம்பு கஞ்சி குடிக்கிறோம், அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இங்கே போய் நம்ம பிரியாணி சாப்பிட்றோம். அப்படி இல்லைனாக்கா நம்ம இதுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது கிடையாதுங்கிற ஊருக்கே தெரியுமே. என்னுடைய கடவுள் நம்பிக்கை பிரச்சாரம்ங்கிறது வேற, கடவுள் நம்பிக்கை இல்லாத பிரச்சாரம்ங்கிறது வேற. ஆனால் இங்கே ஏன் நிற்கிறோம்னாக்கா நாங்கள்லாம் ஒன்றா நிற்கிறோம். எங்களுக்கு முதல் எதிரி யாருனாக்கா ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல். நீ இங்கே உள்ளே வந்து வாலாட்ட முடியாது. அப்போ நீ கோயிலுக்கு போகிறன்னு எதுக்கு இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலத்துக்கு போகல, ஏன் கிறிஸ்தவ வழிபாட்டு தலத்துக்கு போகலன்னு ஏன் கேட்குறோன்னா, அப்போ நீ இவங்களுக்கு ஆதரவாக ஒடுக்கப்படுற மக்களுக்கு ஆதரவாக நீ இல்லைங்கிறத சமூகம் புரிஞ்சுக்கணும். அப்போ நீ சும்மா வெறுமனே ஆர்எஸ்எஸ் பார்ப்பனருடைய காலை நக்கி இந்த தண்ணியை குடிக்கக்கூடிய ஒரு அடிமை நாயி. எது அடிமை நாயி என்பதை இந்த சமூக மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத அந்த கேள்வி நம்ம திரும்ப எழுப்பிட்டு இருக்கோம். இவன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவான், யார் நம்ம தேவேந்திரன் பழனிசாமி தான் கேட்பாப்புல, ஜிஎஸ்டி கொடுத்து கேட்பாப்புல. அது நம்மளால் சொல்லுவான், ஜிஎஸ்டியா அண்ணன் தான் தர முடியாதுன்னு சொல்லுவேன். நான் தரமாட்டேன். இல்லைண்ணா சென்ட்ரல்லாம் எந்த சென்ட்ரல் அப்படின்னு கேட்பான். அந்த கிளிப்பை நீங்களே பாருங்கள். நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிரு பார்ப்போம். என்ன சிரிக்கிற? இல்ல ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் இல்ல, சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்கு? சென்ட்ரல் எவன் வந்து எனக்கு என்ன சென்ட்ரலா? அந்த சென்ட்ரலா வால் டாக்ஸ் ரோடு பக்கமாக இருக்கும்ல அந்த சென்ட்ரல். மூதேவி முண்டக்கலப்பை ஆலயம் முகரையும் பாரு, நல்லா கரிச்சட்டி மாதிரி இருந்துக்கிட்டு அவனை பாலிசேவிங் பண்ணல, அவனே தான் சொன்னான். யார் நம்ம சவுக்கு சங்கருடைய இணையர் இருக்காங்கல்ல, மாலதி அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது அவன் தன்னை கரிச்சட்டி என்று அவங்கள்ட்ட சொன்னான். அதனால தான் சொல்கிறான். இவன் வந்து சொல்கிறான் சென்ட்ரல் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறான். பரதேசி நாய். ஜிஎஸ்டி தர முடியாது, அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஜிஎஸ்டி தர முடியாதுன்னு சொல்கிறான். ஏன்டா லூசு பையில ஜிஎஸ்டிங்கிறது ஏதோ ஒரு மாநிலம் மாதம் மூட்டை முடியாது காசை கட்டி கொண்டு போய் ஒன்றிய அரசு கொடுத்துட்டு வர கிடையாதா? லூசு பையில டேக்ஸ் நேரடியாக அங்கே போயிடும். நீ கொண்டே கொடுத்துட்டு வர்றதில்லை, நேரடியாக அங்கே போயிடும் அது. அப்போ அவங்க எடுத்துக்கிட்டு திரும்ப நம்மளுக்கு தருவாங்க. அதுதான் பிரச்சனையே இங்கே. அப்போ அதனால தமிழ்நாடு தான் ஜிஎஸ்டி கொடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுறது காரணம் என்ன? கொடுக்க மாட்டேன் அங்கே போயிட்டு தான் இங்கே வரும் லூஸு. அது கூட தெரியாத லூஸு பையன் ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அறிவுகிட்ட நாய், அறிவுகிட்ட தற்கொலை. இவன் வந்து அவங்கள தற்கொலைன்றான். என்னன்னாக்கா அந்த பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி தற்கொலைக்கும் போய் சண்டை நடந்துட்டு இருக்கு. யார் நம்பர் 1 தற்கொலைங்கிறத சண்டை போட்டு முடிவு பண்ணி சொல்லுங்கள். அப்போ நான் ஆட்சிக்கு வந்துட்டேனாக்கா ஜிஎஸ்டி தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் ஆட்சிக்கு வந்துட்டேனாக்கா நான் காலேஜை பூட்டிவிடுவேன், நான் நீட் நடத்த முடியாதுமே, நான் கேட்டை பூட்டிடுவேன், நான் எல்லா சாமியும் கொண்டு தூக்கி போட்டுருவேன் இப்படி சொல்கிறான். அண்ணன் ஆட்சிக்கு வந்தோம்னா 50,000 பெட்டாலில் கொண்டு போய் கொடியை நட்டுருவேன், ஈழத்தை தூக்கிட்டு வந்துடுவேன், பிடுங்கிடுவேன்னு சொல்கிறான்ல. இவன் ஒரு முறையாவது நான் ஆட்சிக்கு வந்தால் எந்த கோவில்லையும் சமஸ்கிருத மந்திரங்கள் ஒழிக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ளே எவன்டா அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டனாக்கா நீ சமஸ்கிருதம் ஓதிருவியா? கோயிலில் என் முருகனுக்கு சமஸ்கிருதம் நீ ஓதிருவியா? அப்படி ஓதுனானாக்கா அவன் மேலே கஞ்சா கேஸ் போடுவேன். சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இவன் தான் சொன்ன ஒரு மேடையில், அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வர்ற இந்த அடிப்படையான வேலைகளுக்கு வர்ற அந்த வடநாட்டு வடக்கன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வடவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மீது அவங்க வந்து இங்கே உள்ள நம்மவர்களுடைய வேலைகள்லாம் திருடிடுறாங்க. அவங்க தான் பல பிரச்சனை கலவரத்துக்கு காரணம். அதனால் நான் ஆட்சிக்கு வந்துட்டேனாக்கா இவங்க மீது கஞ்சா கேஸ் பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னான்ல. இதே வாயி நான் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டேனாக்கா எவனாவது சமஸ்கிருதம் வந்துடுறான் ஓதுனானாக்கா அவ்வளோதான், வந்தோடனே முதல் சட்டம் அதுதான். அதை தாண்டி எவனாவது ஓதுனானாக்கா அவன் மேலே பொய் கேஸ் கஞ்சா கேஸ் போடு, ஒரு கையை பிடிச்சி விழுத்து நான் கேஸை பிடிச்சி பாத்ரூமில் வலிக்க விழுவை, கைகளை முடிச்சு உள்ளே போகிறேன் அண்ணன் சொல்லிடுவேன். பாலியல் குற்றவாளிகளே அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் சுட்டு தள்ளுவேன் சொன்னில்ல. அதேமாதிரி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்ல பார்ப்போம். ஜிஎஸ்டி தர முடியாதுன்னு சொன்னில்ல, அதேமாதிரி சொல்லுவீங்க. நான் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டேனாக்கா சமஸ்கிருதம் வந்துடுறேன் எவனுமே ஓத முடியாது. என் தமிழ்நாட்டில் என்ன சமஸ்கிருதம் அவனுக்கு என்ன சமஸ்கிருதம் ஓதிடுவேன் நீ? அண்ணன் வந்தால் ஓதிடுவேன் நீ? அண்ணன் என்ன பண்ணுவேன்? சமஸ்கிருதம் ஓதுறவனே அடித்து வாயை உடச்சி தூக்கி உள்ளே போட்டுருவேன். சொல்லுங்க பார்ப்போம். அண்ணன் ஆட்சி கொண்டுன்னு வச்சுங்க, இந்த வடக்க நீங்கள் இந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்களே அந்த மாதிரி இங்கே எவ்வளோ தொந்தரவு கொடுத்தானு வைங்க, என்ன 4 கையை உடச்சு விடுவேன், 4 விரலை உடச்சு விடுவேன். அண்ணன் ஆட்சி கொண்டுன்னு வச்சுங்க, அடித்து கையை கடை முடிச்சு உள்ளே போட்டுருவேன், சுட்டு கொண்டு விடுவேன். யார் இந்த பாலியல் குற்றவாளியில் சுட்டு கொண்டு விடுன்னு சொன்னால இவன் சொன்னிருக்கான நிலைக்காவது இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் ஒருவேளை தொல்லை கொடுத்துச்சுனாக்கா பாலியல் குற்றவாளிகள் சொல்வது போன்று இவங்களையும் சுட்டு கொள்ளுவேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக சொல்லுங்க, அவனுக்கு தைரியம் வந்தால் சொல்லுங்க. இந்த வட மாநிலத்தவரை நான் ஆட்சிக்கு வந்தால் சுட்டுக் கொள்ளுவேன்னு சொன்னால அது ஏன்னாக்கா இங்கே உள்ளவர்களுடைய வேலை வாய்ப்புகளை அவங்க பறிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அது என்னென்னா, நம்ம மாநிலத்தில் வந்து நிறையா படித்தாச்சு, அதனால் படித்த வேலைகளுக்கு தான் போகிறாங்க. ஒருவேளை சில வேலைகளுக்கு போய் இங்கே வேலை தெரியலனாக்கா 2-3 வருஷம் சம்பளம் குறைவாக இருக்கும், கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
அதனால் அந்த அடிப்படை வேலைகளுக்கு யாரும் போகிறதில்லை இப்போ. அதனால் அந்த அடிப்படை வேலைகளுக்கு தான் டெய்லி பாருங்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த அடிப்படை வேலைகள் செய்வதற்கு ஆட்கள் நம்மவர்கள் செய்கிறதில்ல. அதனால் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுதே நீ அவனை நான் சுட்டுக் கொள்ளுவேன், கஞ்சா கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி படிச்சுட்டு முருகனுக்கு பணிவிடை செய்ய படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டுத்துலேயுமே அவனுக்கு அர்த்தம் தெரியும். தெரிஞ்சுட்டு நம்மால் பார்ப்பனர் அல்லாத நம்மால் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காயா? இப்போ நீ என்ன சொல்லணும், நான் அண்ணன் ஆட்சி கொண்டனாக்கா இந்த படிச்சுட்டு சும்மா இருக்கான் பாரு ஆள், அவனை எல்லாம் கோயிலுக்குள்ளே நீ போடா, அவன் அவனை வெளியேற்றுறான் போது, அவனா சமஸ்கிருதம் ஓதுறது வெளியேற்று, நம்மளால் பூரா உள்ளே ஏற்று படிச்சுட்டு சும்மா இருக்கான், அவனுக்கு வேலை வாய்ப்பு போகுது. இவன் வேலை வாய்ப்பெல்லாம் அந்த பாப்பா சுரண்டி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனை பிறப்பாலாம் அவங்க அப்பா அவன் பையங்கிறனால வருவானா? நெப்போட்டிசம் இல்லையா அது? அவனை தூக்கி முதல்ல வெளில போடு, நம்மளால பிடிச்சி உள்ள அனுப்பு, அண்ணன் ஆட்சி கொண்டுறான் செய்வேன் சொல்லியிருப்பான் அன்னைக்காவது அவன். அதனால தான் சொல்கிறோம், இவன் ஒரு இந்து முன்னணியினுடைய ஒரு ஓட்டர் பாலிடிக்ஸாக தான் உள்ளே வந்திருக்கானே தவிர, இவன் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் தமிழர் கட்சின்னு பேர் வச்சதுனால தமிழர்களுக்காகலாம் ஒரு மண்ணையும் ஒரு மண்ணாங்கட்டையும் இவன் எடுக்க போகிறதில்ல, எந்த மயிரையும் பிடுங்கி நட்ட போகிறதும் இல்லை, எந்த எவ்வளவுமே அறுத்து குமிக்க போகிறதும் இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்து முன்னணிக்காரன் ஹிந்து கோயில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆரிய பார்ப்பனிய கோயில்களுக்கு போவான், மற்ற கோயில்களுக்கு போக மாட்டான். இந்த சீமானும் பாருங்கள் அதே மாதிரி ஆரிய பார்ப்பனிய கோயில்களுக்கு போவான், இந்து கோயில்களுக்குள்ளேயே மற்ற கோயில்களுக்கு போக மாட்டான். அதே மாதிரி இந்து முன்னணிக்காரன் சமஸ்கிருதத்தில் மந்திரம் மோதுகிற கோயில்களுக்கு போய் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ண சொல்லுவான். இவனும் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணுற கோயில்களுக்கு போய் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ண சொல்லுவான். அங்கு பண்ணும்பொழுது ஏன் தமிழில் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கேள்வியை இந்து முன்னணிக்காரனும் கேட்க மாட்டான், இவனும் கேட்க மாட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முருகன் தமிழ் கடவுள், அதனால தமிழில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு இந்து முன்னணிக்காரனும் கேட்க மாட்டான், இவனும் கேட்க மாட்டான். நக்கீரன் எழுதியிருக்காரு திருமுருகாற்றுப்படையில், அதனால நீங்கள் வந்து படையல் செய்கிறதோ அர்ச்சனை பண்ணுறதோ ஆற்று ரத்தத்தையும் தனியார் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணிக்காரனும் கேட்க மாட்டான், இவனும் கேட்க மாட்டான். அதோட பார்த்தீங்கன்னாக்கா இவன் இந்து கோயில்கள் அதாவது இந்து பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகன் பாட்டு இந்த மாதிரி பாடலை பாடுவானே தவிர இஸ்லாமிய கிறிஸ்தவ பாடலை பாட மாட்டாங்க. அதே மாதிரி இந்து மொழிக்காரன் பாட மாட்டான், இவனும் பாட மாட்டான். இந்து மொழிக்காரன் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கோ தேவாலயங்களுக்கோ முஸ்லீம் ஆலயங்களுக்கோ போக மாட்டான், இவனும் பாருங்க அங்கே இங்கேயுமே போக மாட்டான். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், சமஸ்கிருதத்துக்கு எதிராக சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக கருவறைக்குள் சமஸ்கிருத திணிப்பு அப்படிங்கிறது எதிராக இந்து மொழிக்காரனும் பேச மாட்டான், இவனும் பேச மாட்டான். அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத வரவேற்று இந்து மொழிக்காரனும் பேச மாட்டான், இவனும் பேச மாட்டான். அதே மாதிரி எல்லா சாதியினரும் வந்து அன்னை தமிழ் அர்ச்சனை அப்படிங்கிறத பாராட்டி அவனும் பேச மாட்டான், இவனும் பேச மாட்டான். அதனால நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம்னாக்கா, LHS இஸ் ஈக்குவல் டு RHS, NTK இஸ் ஈக்குவல் டு RSS, ஹென்ஸ் ப்ரூவ்டு.